பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். மற்றும் பேசும்படியான வாய்ப்பை அளித்த அன்பு மூத்த சகோதரர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை ஆர்ஓசி சபையின் சார்பாக அவருடைய அன்பையும் அவருடைய வாழ்த்துகளையும் பெங்களூர் ஆர்ஓசி சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவினால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் 7 நன்மைகள். கிறிஸ்து இயேசுவினால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் 7 நன்மைகள். பாருங்கள், இது ஒரு கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால கிறிஸ்துவை பற்றின நிறைய காரியங்களை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரத்தில் கூட சகோதரர் அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சாவழியில் இருக்கக்கூடிய எத்தனை ஸ்திரீகளை பார்த்தோம்? 4 ஸ்திரீகளை கூட நம்ம பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தியும் இன்று இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற இந்த செய்தி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினாலே நமக்கு தேவன் கொடுத்த அந்த 7 நன்மைகளை எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 52ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்க கேட்ட தியான வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கம்பேரிங் ஸ்டடி, அதோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளே எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பார்த்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தீர்க்க தரிசன ஆகமங்களில் என்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லாமே என்ன ஆகணுங்க? நிறைவேறணும். இவைகளை குறித்து நான் உங்களுக்கு சொன்னது என்னவா இருக்குதான்? விசேஷம். புரியுதுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த நிறைய விஷயங்கள்ல 2 காரியத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று மீட்பை குறித்த காரியம், இன்னொன்று மீட்பரை குறித்த காரியம். இந்த 2 காரியமும் பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவங்களில், நிறைய மனிதர்கள் மத்தியில், நிறைய அந்த சூழலில் நீங்கள் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கு இந்த காரியத்தை பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி நம்ம இந்த தியான வசனம் வாசித்தோம். எல்லாரும் கேட்டிங்களா? கேட்டாங்களே? சரி. அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்குதுன்றத நான் ஒரு குட்டி கதையாக சொல்லிடுறேன் நான். ஏன்னா இது புரிஞ்சால் தான் நம்ம இந்த காரியத்துக்குள்ளே போக முடியும். 52ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு ராஜா எருசலேமின் ராஜா, இன்னொரு ராஜா யூதேயாவின் ராஜா. இந்த 2 ராஜாக்களை அங்கே பார்க்குறோம். சிதேக்கியா, யோயாக்கின் என்கின்ற 2 ராஜாக்கள். மைண்டில் வச்சுக்கோங்க, சிதேக்கியா, யோயாக்கின் என்ற 2 ராஜாக்கள். இந்த 2 ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக நிறைய பொல்லாப்பான காரியத்தை செஞ்சதுனால தேவன் அவர்கள் நிமித்தம் அந்த தேசத்தை என்ன பண்ணுறாரு? என் கண் முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தேசத்தை அந்நியர்கள் மத்தியில் ஒப்பு கொடுக்கிறார். அப்போது அந்த காலகட்டத்தில் தான் இந்த பாபிலோன் ராஜா நெபுகாத்நேசர் வராரு. இந்த ராஜாக்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போகிறார். இப்படி சிறைப்பிடித்து கொண்டு போது இந்த 2 ராஜாக்கள் செய்த பொல்லாப்பின் நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணப்படுறாங்க? சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, இவர்களுடைய குமாரர் இவங்க கண்ணு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? கொல்லப்படுறாங்க. இவர்களுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. 2வது, இவர்களுக்கு 2 விலங்குகள் போடப்படுகிறது. இப்போ இவர்களை கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் ராஜா அடைச்சிட்டார். இப்போ இவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. திரும்ப மீளுவோம் என்கின்ற நம்பிக்கையே இவர்களுக்கு கிடையாது. எஸ்பெஷலி நம்ம இந்த யோயாக்கிமா ஃபோக்கஸ் பண்ணணும். திரும்ப
விடுதலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க அங்கே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதே பாபிலோனில் இன்னொரு ராஜா வரார். அவர் தான் ஏவில் மெரோதாக் அப்படின்ற ஒரு பாபிலோனிய ராஜா. இந்த ராஜா ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த யோயாக்கிம் என்கின்ற சிறையில் இருக்கக்கூடிய ராஜாவை விடுதலை செய்து அவருக்கு 7 நன்மைகளை செய்கிறார். 7 நன்மைகளை செய்கிறார். ஒன்று சொல்கிறேன், மைண்டில் வச்சுங்க. ஒன்று, சிறையிலிருந்து விடுதலை. யோயாக்கிம் என்கின்ற பாபிலோனிய ராஜா, ஏவில் மொரேதாக் என்ற பாபிலோனிய ராஜா யோயாக்கிமுக்கு செய்கிற நன்மையில் முதலாவது சிறையிலிருந்து விடுதலை. 2, தலையை உயர்த்தினார். 3, அன்பை வெளிப்படுத்தினார். 4, ராஜாவின் ஆசனம், சிங்காசனத்தை அவருக்கு கொடுக்கிறார். 5, சிறை வஸ்திரத்தை மாற்றுகிறார். 6வது, ராஜ போஜனத்தை அவருக்கு கொடுக்கிறார். 7வது, அவர் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவருடைய வாழ்வாதாரத்துக்குரிய பண சேவையை அவர் கொடுக்கிறார். இந்த 7 நன்மைகளை இந்த ஏவில் மொரதாக் என்கிற பாபிலோனிய ராஜா இந்த யோயாக்கிம் என்கிற ராஜாவுக்கு கொடுக்கிறார். இதுதான் அந்த சம்பவம். சரி, இப்போ இந்த சம்பவத்தில் இந்த காலகட்டத்தில் சபையாராக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து அங்கே எப்படி அந்த 7 நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டாரோ, அந்த ராஜா பெற்றுக்கொண்டாரோ, அதே பிரகாரமாக சபைக்கும் இந்த 7 நன்மைகளை தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக கொடுக்கிறார். அது ஒன்றோடு ஒன்று ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த சம்பவத்தை முதல்ல நமக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு 2 காரணம் இருக்குது. இந்த சம்பவத்தை நமக்குன்னு எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஏதோ ஒன்று எடுத்து ஏதோ ஒரு காரியத்தை வச்சு மிங்கல் பண்ணி பேசுறது பிரசங்கம் அல்ல. நீயோ மனத்தெளிவு உள்ளவனாக இருன்னு பவுல் சொல்லி கொடுத்துருக்க. அதனால நம்ம எந்த ஒரு காரியத்தை சார்ந்தாலும் அது சரியான ஒரு ஒப்பீடும் ஒரு சரியான ஒரு சத்தியம் அதில் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்போ இங்கே அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த சம்பவம் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு பொருந்துவதற்கு 2 காரணங்கள் எனக்கு அங்கே தென்பட்டது. முதலாவது காரணம் என்னன்னா, இது ராஜாவுக்கு கிடைத்த 7 நன்மை. இது ராஜாவுக்கு கிடைத்த 7 நன்மைகள். அப்போ இன்றைய காலகட்டத்தில் வாழ்ற சபையார் நம்ம ராஜாவா இருக்கிறோமா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாத்தீங்களா? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மளை என்ன மாத்திருக்கிறாரு? ராஜாக்களா மாத்திருக்கிறாரு, ஆசாரியர்களாக மாத்திருக்கிறார். அப்போ அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 நன்மை நமக்கும் இது பொருந்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த யோயாக்கிம்ன்ற ராஜாவுக்கு இந்த ஏவில் மெரோதாக்ன்ற ராஜா எப்போ இந்த நன்மையை செஞ்சார்? பிரதர் வாசிக்கும் போது கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. எப்போ இந்த நன்மையை செஞ்சாருன்னா, எரேமியா 52ஆம் அதிகாரம் 31வது வசனம். எரேமியா 52:31. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. கவனிச்சிங்களா? எப்போ பண்ணாருங்க? 12ஆம் மாதம் 25ஆம் நாளில் இது நடந்தது. அப்போ இந்த 12ஆம் மாதம் 25ஆம் நாள் என்னன்றது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, உலகத்திற்கே தெரியும். இயேசு இந்த பூமிக்கு வந்ததாக உலகம் டிக்ளேர் பண்ணியிருக்குது. இது அந்த நாளில் அவர் வந்தாரா வரலையான்றது அது போகட்டும். ஆனால் இயேசு வந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை. சரித்திரத்தில் கிமு கிபி என்ற சரித்திர நாயகராய் இருக்கிறதும் உண்மை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே எப்படி அந்த நாளில் அவங்களுக்கு இந்த 7 நன்மைகள் சம்பவித்ததோ அப்படியே மனுக்குலத்திற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்ததுனால நமக்கும் இந்த 7 நன்மை பொருந்தும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 7 நன்மைகள் என்னென்னன்றதை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதலாவது நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறையில் இருந்து
விடுதலை கொடுக்கிறார். சிறையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு விடுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவருடைய கண்கள் என்ன பண்ணிட்டாங்க, குருடாக்கிட்டாங்க. எத்தனை விலங்கு போட்டாங்க? 2 விலங்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இவருக்கு விடுதலை வேணும். இப்போ இந்த சிறையிலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க. இப்போ இந்த சிறையிலிருந்து விடுதலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் மீண்டு வருவார்ன்ற நம்பிக்கையே முதல்ல அவருக்கு கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க, 37 வருடம் அவர் அந்த சிறையில் இருக்கிறாரு. இப்போ அவர் திரும்ப வருவார்ன்ற நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவருக்கு விடுதலை கிடைத்தது. விளங்குதுங்களா? விடுதலை கிடைத்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்ம கூட என்ன பண்ணியிருந்தோம், கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இந்த மனுக்குலமே எதில் தான் இருந்தது, ஒரு சிறையில் இருந்தது. அந்த சிறையினால் அதில் நம்ம எப்படி அங்கே ஒரு குருட்டாட்டம் வந்ததோ, அப்படியே இயேசு இல்லாத நாட்களில் மனு குலத்துக்குள்ளே என்ன இருந்தது, ஒரு குருட்டாட்டம் இருந்தது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? சுவிசேஷத்தின் ஒளிய பார்க்க முடியாத அளவுக்கு இப்பிரபஞ்சத்தின் பிரபு என்ன பண்ணிட்டான், குருடாக்கிட்டான். நம்மளுக்கு கூட என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அல்லது இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, இன்னைக்கு இந்த சபையில் நம்ம எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம், இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கண்களெல்லாம் யார் குருடாக்கி இருக்கிறார், புரியுதுங்களா? இப்பிரபஞ்சத்தின் பிரபு குருடாக்கி வச்சிருக்கிறார். ஸோ இந்த குருட்டாட்டம் நமக்குள்ளேயும் இருந்தது. அவருக்கு எப்படி 2 விலங்கு போட்டாங்களோ அதே மாதிரி தான் நம்ம 2 விலங்குல இருந்தோம். அந்த 2 விலங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 23-24. ரோமர் 7ஆம் அதிகாரம் 23-24. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, இங்க 2 விஷயத்த சொல்றாரு. முதலாவது பாவ பிரமாணம், இன்னொன்னு மரணத்து சரீரம். அப்போ இந்த 2 விலங்குன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவம், இன்னொன்று மரணம். சரிங்களா? இந்த பாவம் மரணம் இதிலிருந்து இயேசு என்கின்றவர் இல்லைன்னா நமக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அங்க நடந்தது போல இங்கே என்ன நடக்குதுங்க, இயேசு வந்தாதான் அந்த விடுதலை நடக்கும். ஆக்சுவலாக ஒரு இடத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போறாரு. அங்க ஏசாயா தீர்க்கதரிசன சுருளை அவர் இடத்துல கொடுக்குறாங்க. அப்போ அவர் எடுத்து ஒரு வாசகத்தை வாசிக்கிறாரு. அது வாசிங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாத்தீங்களா? இப்போ இயேசு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. அது ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை இயேசுவே வாசிக்கிறார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை இயேசுவே வாசிக்கிறார். இப்போ இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், ஏன் வர வேண்டும் என்பதற்கு அவரே அதுக்கு பதில் சொல்றாரு. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடர் பார்வை அடையணும். இயேசு லிட்டரலா நிறைய குருடருடைய கண்களை திறந்தார். அதே நேரத்தில் நிறைய ஆவிக்குரிய குருடருடைய கண்களை கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, இயேசு திறந்திருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி அங்க அந்த குருட்டாட்டமாக இருந்தது. ஆனால் நமக்கு இப்பிரபஞ்சத்தின் பிரபு கண்களை குருடாக்கினான். ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு, வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1:19.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்களா? இப்போ இந்த குருட்டாட்டத்திலிருந்து நமக்கு என்ன கொடுத்தாரு? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தார். அது எப்படிப்பட்ட பிரகாசம் உள்ள மனக்கண்களாம்? கிறிஸ்து இயேசுவை உயிரோடு கூட எழுப்பி அவரிடத்தில் தேவன் என்ன நடப்பித்தாரோ அவரை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும்படி. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரிடத்துல நடப்பித்ததை நம்மிடத்துல காண்பிக்கும்படி நம்ம அதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன கொடுத்தாராம்? இருதயத்தின் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தார். அப்போ அந்த குருட்டாட்டம் இப்பிரபஞ்சத்தின் பிரபு கண்ணை குருடாக்கினாலும் தேவன் என்ன பண்ணாரு? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்மளுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தார். இயேசுவினுடைய பூமிக்கு வந்ததனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அறியக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அதனால தான் சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணோம்? காதில் கேட்டோம், கேட்டு விசுவாசித்தோம், அதற்குள் இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்து வரல. இயேசுவை காட்டுங்க, அவர் எந்த வருஷம் பிறந்தாரு, அவரை நான் பார்க்கணும், அப்படி விசுவாசத்தமா? இல்லை. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வசனத்தை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம், கிறிஸ்தவர்களாக மாறப்பட்டோம். அப்போ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இதை நம்ம ஆல்ரெடி இருதயத்தின் கண்கள் என்ன ஆயிடுச்சுங்க? திறக்கப்பட்டதுனால தான் ஏற்றுக்கொண்டோம். அதனால தான் இயேசு தெளிவாக சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம எல்லாம் பாக்கியவான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த இரண்டு விலங்கு, பாவம், மரணம், இப்போ சிறையிலிருந்து விடுதலை என்னும் போது நம்முடைய சிறையிலிருந்து நம்ம தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு என்ன பண்ணோம்? விடுதலை கொடுக்கணும். எப்படி அந்த இரண்டு விலங்குலேருந்து, எந்த விலங்குலேருந்து விடுதலை கொடுத்தாரு? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாத்தீங்களா? பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. இப்போ அந்த ராஜாவுக்கு எப்படி இரண்டு விலங்கிலிருந்து இந்த ராஜா விடுதலை கொடுத்தாரோ அப்படியே கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க? இந்த பாவம் மரணம் என்ற இரண்டு விலங்குகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். இதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஒரு ராஜா, யூதேயாவின் ராஜா, பொல்லாப்பு செய்தது நிமித்தம் என்னவாயிட்டாரு? சிறைக்கு போயிட்டாரு. இன்னொரு ராஜா, பாபிலோன் ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்படியே கொஞ்சம் ஆதியாகமத்தில் போனா, சகலத்தையும் ஆண்டு கொள் என்று ஆதாமுக்கு தேவன் என்ன பண்ணாருங்க? அந்த ஆளுகையை, ஒரு ராஜா மாதிரி ஒரு ஆளுகையை கொடுத்தார். ஆதாம் என்ன பண்ணாரு? கீழ்ப்படியாமையினாலே அந்த பொல்லாப்பு செஞ்சது நிமித்தம் மனுக்குலம் விழுந்துடுச்சு. விழுந்த இந்த மனுக்குலத்தை தேவன் மீட்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரன், மகிமையின் ராஜான்னு வேதம் சொல்லுது இயேசுவை, இந்த மகிமையின் ராஜாவை அனுப்பி இன்றைக்கு இந்த மனுக்குலம், விழுந்த மனுக்குலத்திற்கு மறுபடியும் தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அப்போ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியும், சிறையிலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லும்போது அங்க எப்படி அவருக்கு கண்கள் குருடாக்கப்பட்டு இரண்டு விலங்குகள் போடப்பட்டதோ, அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தான் மூலமாக கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தாலும் சுவிசேஷத்தின் ஒளியை இப்போ நம்ம பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறது இருதயத்தின் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறார்? விடுதலையை கொடுத்து இருக்கிறார். இப்போ இந்த குருட்டாட்டத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம். விடுதலை ஆயிட்டோமா இல்லையா? விடுதலை ஆயிட்டோம். அதே நேரத்தில் பாவத்திலிருந்து தேவன் நம்மளை என்ன பண்றாரு? விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம விடுதலை ஆயிட்டோமா? இன்னும் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறோம்? செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பாவம் இப்போ காம்பேக்டா கையிலேயே வந்துடுச்சு. புரியுதுங்களா? பாவம் காம்பேக்டா கையில வந்துச்சு. என்னதுங்க அது? பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா ஆன்சர் பண்றீங்க? இதுக்கெல்லாம் ஒரு கிருபை வேணும். ஏன்னா இப்ப பாருங்க, இப்போ நம்ம விழுறதுக்கு அதுல ரொம்ப நல்ல காரியம் இருக்குது.
அதில் கெட்ட காரியமும் இல்லை, எல்லாம் நல்ல காரியம் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குற காரியமும் தேவனுக்கு நம்ம கொடுக்குற நேரத்தினுடைய அந்த டைம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எதுக்கு நம்ம நேரம் அதிகமாக கொடுக்குறோம்? இன்றைக்கி நம்ம தீர்மானம் பண்ணோம், நம்ம சிறையிலிருந்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்முடைய குமாரனை கொண்டு விடுதலை கொடுத்துருக்குறான்னா இந்த மாதிரி காரியத்துலேருந்து போகணும். அதே நேரத்தில் குருட்டாட்டத்துலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனால் குருட்டு தான் இருக்கிறோமா, குருட்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டோமா? வாசிக்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 யோவான் 2:11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பாத்தீங்களா, சகோதரர் மேல வைக்கிற பகை என்னவா இருக்குதா? அது ஒரு குருட்டாட்டம். புரியுதுங்களா? அது ஒரு குருடு. இன்னைக்கு தீர்மானம் பண்ணோம், குடும்பத்திலே ஆனாலும் சரி, வெளியினாலும் சரி, நம்ம சபையினாலும் சரி, எந்த சொந்த உறவுகளாலும் சரி, சகோதரர்களுக்குள்ள பகை வரக்கூடாது. அப்படி பகை வந்தால் அது என்னவாயிடும்? தேவன் இந்த குருட்டாட்டத்திலேருந்து விடுதலை கொடுத்தாரு, மறுபடியும் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், இந்த குருட்டாட்டத்துக்குள்ளே போயிடுறோம். அதே மாதிரி பாவத்திலேருந்து மீள்வதற்கு தேவன் ஒரு வழியை கொடுத்தாரு, ஆனால் சாத்தான் கையில் கொடுத்துட்டான். அதற்காக ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ முதல் காரியம் சிறையிலிருந்து விடுதலை. இரண்டாவது காரியம் எரேமியா 52:31. எரேமியா 52:32 தலையை உயர்த்தி, தலையை உயர்த்தி. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், முதல்ல சிறையிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு, ரெண்டாவது அவருடைய தலையை என்ன பண்ணுறாராம், உயர்த்துக்கிறாராம். இப்போ தலையை உயர்த்தினா ஒரு சிறை கைதியா இருந்தவன் இப்போ என்னவா மாறிட்டான்? அவனுடைய தலையை இந்த ராஜா வந்து உயர்த்திட்டார்னா இது எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ மகத்தான ஒரு காரியம். அந்த சிறைசாலையிலே அந்த கைதிகள்லாம் இவனை எப்படி பார்த்துருப்பாங்க? கைதியோட கைதியாக பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த கைதிகள் மத்தியிலும் இவனுடைய தலையை தேவன் ஏவில் மரியாதாக்கன பண்ணியிருக்கிறாரு, உயர்த்திருக்கிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையை உயர்த்தினாரான்னா முதல்ல ஏன் தலை உயர்த்தப்படணுன்றது தெரிஞ்சுக்கணும். தலை எதற்காக உயர்த்தப்படணும்னா, நம்ம தலை உயரக்கூடாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது நம்ம தலையில். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. பாத்தீங்களா, அக்கிரமம் என்ன ஆயிடுச்சுங்களா, தலைக்கு மேல பார சுமை. தலை என்ன பண்ண முடியலையா, தூக்கக்கூடாத அளவுக்கு. இயேசு என்கின்ற இந்த பூமிக்கு வரலன்னா நம்ம தலையில என்னவா தான் இருந்திருக்கோம்? இந்த அக்கிரமத்தினால பாரத்தினால நம்ம தலை என்ன ஆக முடியாது, உயர்த்தவோ தூக்கவோ முடியாத ஒரு சூழல். ஆனா நடந்தது என்னன்னா, தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு என்ன செய்தார்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா வேதம் சொல்லுதுன்னா, இந்த சரீரமாகிய சபைக்கு இயேசு என்னவா இருக்கிறாராம், தலையா இருக்கிறார். இப்ப கொஞ்சம் பாருங்களேன், இயேசுன்ற பூமிக்கு வரலன்னா நீங்களும் நானும் சாதாரண மனிதர்களாக தான் இருந்திருப்போம். இந்த சரீரமும் பாவத்துக்கு ஏதுவான, அந்த பாவத்துக்குள்ளேயே விழுந்திருக்கிற சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம் தான், பாவத்தில் விழுந்து கிடக்கிற சரீரமா இருந்திருக்கும். ஆனா இந்த பாவத்தில் விழுகிற சரீரத்துல தலை என்னவா மாறிடுச்சான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தலையாக மாற்றப்பட்டது. ஆக்சுவலா தலை அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு ஆழமான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அது பவுல் விளக்குறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு யார் தலையா இருக்கிறார், தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் என்ன சொல்றார், நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஸ்திரீயின் தலை புருஷன், புருஷனின் தலை இயேசு, இயேசுவின் தலை பிதாவாகிய தேவன். இப்போ என்ன ஆகுதுன்னா, பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஒரு கனெக்ஷன் வருது, ஒரு டிவைன் கனெக்ஷன் வருது. தலை இருக்கிறதுனால, தலை மூலமாகத்தான் இந்த காரியம் செயல்படுது. அப்போ குடும்பத்தில் மனைவியின் தலை புருஷன், புருஷனுடைய தலை இயேசு, இயேசுவின் தலை தேவன்.
அப்போ மகிமையில பரலோகத்துல வாசம் செய்கிற அந்த மகிமையில இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த இணைப்பு பூமிக்கு வர்றதுக்கு எது காரணமா இருக்குதுங்க? இந்த தலை காரணமா இருக்குது. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. அதனால தான் குடும்பம், ஒரு குடும்பம் என்பது ஒரு குட்டி பரலோகம். குடும்பம் என்னது? குட்டி பரலோகம். ஏன்னா கணவன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாரு, மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை இயேசு, இயேசுவுக்கு தலை தேவன். அப்போ பரலோகத்துக்கும் இந்த பூலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வருது இல்லைங்களா? அப்போ அந்த குடும்பம் என்னவா தான் இருக்கணும்? ஒரு குட்டி பரலோகமாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய கணவன்மார், நிறைய மனைவிமார் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் அப்படின்னு ஒரு தந்தூரி நான் ஒன்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாக்கை கடிச்சிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்க? யார் தலைக்கு யார் யார் தலையாக இருக்கிறாங்கன்னு வரிசைப்படுத்தி காண்பிச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா, குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கணும்னா கணவன் மனைவியிடம் என்ன எதிர்பார்க்கிறார், மனைவி கணவனிடம் என்ன எதிர்பார்க்கிறார். அது பவுல் சொல்றார் இல்லையா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். என்ன சொல்லிட்டாருங்க? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்க. எப்படி கீழ்ப்படியணுமா? பரவாயில்ல, இங்கே சத்தம் வருது. சில இடத்துலலாம் போனால் பார்க்குற பார்வையே பயங்கரமாக இருக்கும். வெளியே வச்சுக்கிற ஒன்று அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்க ஸ்திரீகள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என்ன பண்ணுமா? புருஷருக்கு கீழ்ப்படியணுமா? அப்போ மனைவியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? மனைவியோட பொறுப்பு என்ன? கீழ்ப்படிதல். அது அது அவள் தலை மேலே வைக்கப்பட்டிருக்குது. கணவனை பற்றி 5:25 வாசிங்க. எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாத்தீங்களா? இப்போ கணவன்மார் மனைவி மேல என்ன பண்ணுமா? மனைவிமார் தான் சொல்றாங்க. பாத்தீங்களா? கணவன்மார் மனைவிமார்கிட்ட என்ன பண்ணணுங்க? அன்பு கூறணுமா? எப்படி அன்பு கூறணுமா? நான் என்ன நேசிக்கிறது போல நான் என்ன பண்ணுமா? அப்படியாக அன்பு கூறணுமா? அப்போ கணவனுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன தெரியுமா? அன்பு. அப்போ கணவன் காண்பிக்க வேண்டியது அன்பு, மனைவி காண்பிக்க வேண்டியது கீழ்ப்படிதல். விளங்குதுங்களா? விளங்குதுங்களா? இப்போ கீழ்ப்படிதல் அப்படின்னும் போது இயேசுவினுடைய சுபாவம். சிலுவையில பரியந்தமும் மரண பரியந்தமும் தேவனுக்கு அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். அந்த குண லட்சணம் யாருக்கு வரணும்? மனைவிக்கு வரணும். அந்த குண லட்சணத்தோடு யாருக்கு கீழ்ப்படியணும் சொல்லுங்க? புருஷனுக்கு கீழ்ப்படியணும். புருஷர்களெல்லாம் ஒரே சந்தோஷம் இல்லை. எங்கள் வீட்டில் கூட்டின்னு வராமல் விட்டேன். புரியுதுங்களா? இப்போ மனைவிக்கு கணவனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது என்னன்னா அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ தேவனுடைய அந்த அன்பை கணவன் என்ன பண்ணணும்? யார்கிட்ட காட்டணும்? மனைவி கிட்ட காட்டணும். இதுதான் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா மாறுறது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கிறிஸ்து இந்த சரீரத்தின் தலையா இருந்தால் மட்டுமே இதை நம்மால் செய்ய முடியும். சுயத்தின் அடிப்படையில் நான் என் மனைவி அன்பு கூறுறேங்க அப்படின்னு வீட்டுக்கு போனால் அது வேற மாதிரி நிற்கும், நம்மளும் வேற மாதிரி நிற்போம். அப்படி இல்லை. வசனம் சத்தியம் தான் நமக்கு மூலாதாரமாக இருக்குது. ஸோ அதை அடிப்படையில் நம்ம என்ன பண்ணங்க? கீழ்ப்படிய வேண்டும். அப்போது இந்த யோயாக்கீம் என்ற ராஜாவினுடைய இன்னொரு ஏவில் மெரோதா கொடுத்த 7 நன்மைகளில் முதலாவது நன்மை சிறையிலிருந்து விடுதலை கொடுத்தார். இரண்டாவது அவருடைய தலையை உயர்த்தினார். மூன்றாவதாக எரேமியா 52ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. அவனோடே அன்பாய் பேசி. மூன்றாவது காரியம் இந்த ஏவில் மெரோதாக் இந்த யோயாக்கீம் ராஜா கிட்ட அன்பா என்ன பண்ணாரா? பேசினார். அன்பா பேசினார்னா அன்பை வெளிப்படுத்தினார். என்ன பண்ணாருங்க? அன்பை வெளிப்படுத்தினார். இவங்களுடைய ராஜா பாபிலோனிய ராஜாக்கள் தான் இந்த ராஜாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிறை பிடிச்சிருக்கிறாங்க, அடிமையா வச்சிருக்கிறாங்க. இப்போ சிறை பிடித்த அந்த அடிமையா இருந்த அந்த ராஜாவுக்கு இன்னொரு ராஜா என்ன பண்றாரு? அன்பு காட்டுறாரு. இந்த அன்பு ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படியே சபையாருக்கு கூட தேவன் காண்பித்த அன்பு இருக்குது பாருங்க. அது விவரிக்க முடியாத ஒரு அன்பு. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா,
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சங்கீதம் 103 அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாத்தீங்களா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அதனால தான் பாருங்க, நம்ம தேவன் தேவன் பிதா பிதான்னு சொல்றோம். அது உதட்டளவில் சொல்றோமா இல்லை மனதளவில் சொல்றோமான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க தேவனுக்கு என்ன பண்ணோம், பயப்படுறவர்கள் தான். அவர் எப்படிப்பட்ட ஒரு, அந்த தகப்பனுக்கு நம்ம கொடுக்கிற அந்த மரியாதையை யார் கொடுக்கணுமா? அந்த பயத்தையும் மரியாதையும் தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ எந்த மார்க்கத்திலையும் இல்லாத ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு சத்தியம் என்னவென்றால், இறைவனை மனிதனுக்கு அப்பா பிள்ளை உறவை காண்பித்தது பரிசுத்த வேதாகம் மட்டும்தான். கடவுளையும் மனிதனையும் அப்பா பிள்ளை உறவுல காண்பித்தது. அப்போ இந்த அப்பா பிள்ளை உறவை வச்சு நம்ம பார்க்கும்போது அன்பை நம்ம எப்படி, அதனுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ நம்ம எல்லாம் அப்பாக்களாக இருக்கிறோம் இல்லையா? நம்மளையெல்லாம் நம்ம பிள்ளைங்களை நம்ம நேசிக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். பிள்ளையை நேசிக்கிறதினால் நாம் அன்பு உள்ளவர்கள் என்று இது உலக பிரகாரமாக சொல்லிக்கலாம். ஆனால் நான் நேசிக்கிற பிள்ளையை ஒரு அயோக்கியனுக்காக நான் கொல்ல கொடுத்தால், அப்போ அந்த அயோக்கியன் மேலே நான் காண்பிக்கிற அன்பு இருக்குது பாருங்க, அது விவரிக்கவே முடியாது, அது அளவிடப்பட முடியாது. நான் என் பிள்ளை மேலே காட்டுறது அன்பு தான், அதனால நான் அப்பாவாக இருக்கிறேன். அப்பா பிள்ளைகிட்ட காட்டுறது அன்பு, அது உலக பிரகாரமாக இருக்கிற அன்பு. ஆனால் ஒரு பாவிக்காக என் பிள்ளையே நான் என்ன பண்ணுறேன், மறிக்க கொடுக்குறேன்னா அந்த பாவி மேலே நான் காட்டுற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அதுதான் பவுல் சொல்றாரு பாருங்களேன். எபேசியர் 3 அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை. என்ன அன்புங்க அது? அறிவுக்கு எட்டாத அன்பு. அப்ப நம்ம இது தேவனுடைய அன்பு நம்ம சாதாரணமா என்ன பண்ணிட முடியாது, சொல்லிட முடியாது. இது அறிவு கெட்டாத அன்பு, அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். இதை அறிந்துக்கிறதுக்கு என்னவா இருக்கணுமா? அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு நம்ம வல்லவர்களா மாறணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்களா? அப்போ தேவனுடைய அன்பை நம்ம அறிஞ்சுக்கணும்னா இது நம்மளுடைய சாதாரண அறிவினால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அறிவு கெட்டாத அந்த அன்பை விளங்கி கொள்றதுக்கு நம்ம என்னவா மாறணும், வல்லவர்களாக மாறணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்களுடைய அன்பின் காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலையை வச்சு தேவன் தம்முடைய அன்பை காண்பிப்பார். புரியுதுங்களா? அப்போ ரோமர் 5:8 கூட வாசிங்களா. ரோமர் 5 அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாத்தீங்களா? பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக கொடுத்ததுனால தேவன் நம்ம மேல வைத்த அன்பு என்ன பண்ணாராம், விளங்க பண்ணினார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பிள்ளை மேல அன்பு காட்டுறோம், ஆனா சில நேரத்துல நம்ம பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம பிள்ளையை என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய மகன் சிறு வயதில் இருக்கும்போது அவங்க கிளாஸ் டீச்சர் அடிச்சிட்டாங்க. நான் மோஸ்ட்லி அந்த டீச்சர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லா பேசுவேன். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஆசிரியர், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், இப்படி நிறைய ஸ்டோரியெல்லாம் கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்கள நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை கண்டிப்பாங்க. அப்படி கண்டிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்கேலில் அடிச்சுட்டு என்ன ஆகிட்டாங்க, அப்படியே கையில் ரெட் ஆகிடுச்சு. அவன் வீட்டுக்கு வந்த பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போது அந்த டீச்சர் மேலே இருந்த மரியாதை கிரியாதை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நேராக போயிட்டு அந்த டீச்சர்கிட்ட கேட்டேன், என்ன தான் உங்கள் கையில் ஸ்கேல் கிடச்சா என் பிள்ளையை நீங்கள் இப்படி அடிப்பீங்களா? அவங்க பார்க்குறாங்க, என்னப்பா ஆசிரியர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன்னு இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னு அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா என் பிள்ளை காயப்பட்டதை என்னால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. என்னுடைய சுபாவத்தையே மாற்றிக்கிட்டேன், என் சுபாவமே மாறிடுது. ஏன்னா என் பிள்ளை என் முன்னாடி அது தண்டிக்கப்படும் பொழுது, அது அடிக்கப்படும் பொழுது என்னால் பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் அந்த நிமிஷத்தில் நான் மாறிட்டேன். அப்புறமா அவங்கக்கிட்ட பேசிட்டு வெளியே வந்த பிறகு யோசனை, ஆஹா இந்த டீச்சர்கிட்ட அவ்வளோ அன்பாக பேசிட்டு இப்படி போயிட்டு பண்ணிட்டோமே நம்மன்னு அப்புறமா ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் பாருங்க, இயேசுவை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? அவரை அடித்து வதைத்து 3 ஆணிகளில் சிலுவையில் என்ன பண்ணாங்க, தொங்க விட்டாங்க. அவர்
கத்துறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள். சிறுவையில கூட அவர் தன்னை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்திக்கல. மனுஷகுமாரனாகத்தான் தேவனே என்ன பண்ணாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. கொஞ்சம் தேவன் கொஞ்சம் ஐயோ இது என் மகனாச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி இருந்தா ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? பாத்தீங்களா? இவ்வளவும் அவர் வசனம் ஏசாயால சொல்லியிருக்கலாம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. யாருக்காகன்னு பார்த்தா நமக்காக. அப்போ அங்க அவர் வதைக்கப்படுறத கூட பிதாவாகிய தேவன் என்ன பண்ணல, அதை ஒரு பொருட்டே படுத்தாத அளவுக்கு அந்த சூழ்நிலை அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு கூட விளங்கிக்க முடியல. அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா மனுஷீகத்துல நம்ம நினைக்கும் போது அது எவ்வளவு வேதனையா இருக்குதுல்ல. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு ஒரு மரண தருவாயில அதை வைக்கும் போது அதை நம்ம பார்க்கக்கூடிய சக்தியே நமக்கு இருக்காது. ஆனா தேவனுடைய அன்பு பாருங்க, அது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அவருடைய அன்பு என்ன பண்ணாருன்னா, தம் குமாரனே நமக்காக என்ன பண்ணாரு, கொடுத்தார். எல்லா பிள்ளைகளும் பிறக்குது, அது மரிக்குது, அது இயற்கை. ஆனால் இயேசு பிறக்கும் பொழுதே பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்றே அவர் பிறந்தார். அவர் ஜீவ பலியாக பிறந்தார் என்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆனால் தான் பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம இந்த தெய்வத்தினுடைய அன்பை, இந்த தேவனுடைய அன்பை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம பறைசாற்ற கற்றுக்கொள்ளணும். ஒரு இடத்துல தேவன் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய எவ்வளோ நன்மைகளை செய்யறாரு, ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணல, அவரை மதிக்கல. அப்போ அவர் ஒரு வசனத்தை சொல்றாரு. அந்த வசனத்தை படிக்கும் போது எப்படி இருக்குன்னா, அந்த ஜனங்களுக்கே அவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா நமக்கு என்ன சொல்லுவார்ன்ற மாதிரி தோணுது. உபாகமம் 32 அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். நிறைய நேரத்தில் நம்ம கூட மறந்துடுறோம். தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு, நம்ம அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம். யோவான் 1:12, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம மறந்துடுறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைன்றதை மறந்துடுறோம். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட கேட்பாங்க, என் அன்பை உன்னால புரிஞ்சிக்க முடியுமா, நான் உன்னை பெத்தண்டா, நீ என்னை மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெரியுதுங்களா? தேவனும் அப்படிதான் கேட்குறாரு, நான் உன்னை பெற்று எடுத்தா நான் இருக்கிறேன், நீ என்ன பண்ணல, எனக்கு அந்த மரியாதையை கொடுக்கல. இன்னைக்கு தீர்மானம் பண்ண சகோதர சகோதரி, அங்க எப்படி அந்த ராஜாவுக்கு அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டதோ, தேவன் தம்முடைய குமாரனையே நமக்கு கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த அன்பை நம்ம என்ன பண்ணோம், கனம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே எரேமியா 52:32 கூட வாசிங்க, அதுல பிற்பகுதி. அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடே பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து. இப்போ அந்த சிறையில இருந்த யோயாக்கீமினுடைய கைதிய விடுதலை பண்ணி தலையை உயர்த்தி அன்பாய் பேசி இப்போ அவருக்கு என்ன பண்றாருன்னா ஒரு ஆசனம் கொடுக்கிறார், சிங்காசனம் கொடுக்கிறார். என்ன சிங்காசனம் கொடுக்கிறார் தெரியுமா? அவரு என்ன மாதிரி சிங்காசனம் வச்சிருக்கிறாரோ, பாபிலோன் ராஜாக்கள் எந்த சிங்காசனத்துல உட்காருவாங்களோ அப்படிப்பட்ட சிங்காசனத்தை யாருக்கு கொடுத்தாராம்? இந்த யோயாக்கீம்ன்ற ராஜாவுக்கு இந்த ஏவில் மெரோதாக் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் இத நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு கொடுத்த நன்மைகள்ல 4வது நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா? வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாத்தீங்களா? இப்போ அங்க அவருக்கு எப்படி சிங்காசனத்தை கொடுத்தாரோ அப்படியே ஒன்றத்துக்கும் உதவாத நமக்கு தேவன் என்ன பண்றாரு, தம்முடைய குமாரன் மூலமா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவனும் என்னோடு கூட என்ன பண்ணுவான், உட்காருவான். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. தேவன் கொடுத்திருக்கிற அந்த நன்மைகள் இதெல்லாம் நம்ம திங்க் பண்றதே இல்லை, வசனத்தோட வசனமா பார்த்து படிச்சுட்டு போயிடுவோம். இந்த யோவான் மத்திய சங்கீதம் 23 சங்கீதம் பாருங்க, கர்த்தரின் மெய்ப்பொருளாக நான் தாழ்ச்சியன் அப்படியே பரபரன்னு போற மாதிரி இதுவும் தேவன் நமக்கு சிங்காசனத்தை குமாரன் மூலமா கொடுத்துருக்கிறார். அவ்வளவுதான். இதெல்லாம் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு எந்த சேர்ல உட்காந்துருக்கோம் நம்ம? திரும்பி பாருங்க, தெரியும்.
இந்த இந்த சிங்காசனம் எப்படி இருக்கு, அவர் நமக்கு கொடுக்க போற சிங்காசனம் எப்படிப்பட்டதா இருக்கு. அதுக்கு நம்ம தகுதியானவங்களான்னா நிச்சயமா நம்ம தகுதியானவங்க இல்லை. அதனால தான் பவுல் சொன்னாரு, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள கிறிஸ்து வலது பாரிசத்தில் தேவனிடத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளே நாடுங்கள். எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. ஏன்னா இதுதான் நம்முடைய இலக்கு. இந்த உலகத்துல தம்முடைய குமாரனை தேவன் ஏன் அனுப்புனார்னா, இந்த நோக்கத்தையும் இந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் செஞ்சாரு. நமக்காக தம்முடைய குமாரனை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம நினைக்கணும் சகோதர சகோதரி, இதெல்லாம் நினைக்கணும். வருஷம் கிறிஸ்மஸ் வருது இல்லை, வருஷம் கிறிஸ்மஸ் வருது. அது ஒரு கொண்டாட்டமாக நம்ம எடுக்கிறோம். எப்படி கொண்டாட்டமாக எடுக்கிறோம்? காலையில் ஹரிபரியாக சர்ச்சுக்கு வந்து முடித்த உடனே யார் முன்னாடி போகிறா யார் பின்னாடி வரான்னு கூட பார்க்காம ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல நின்று தாவுறது, குதிக்கிறது, ஓடுறது, பரல்றது எல்லாத்தையும் வாங்கி அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் ஒரே டைமில் குடும்பமாக உக்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 மணிக்கு ஒரு பேய் ஏப்பம் ஒன்று வரும் பாருங்க, அப்போ முடிஞ்சிடும் கிறிஸ்மஸ். அவ்வளோதான். இந்த கிறிஸ்மஸ் அப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த கிறிஸ்மஸ் நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து இந்த 7 நன்மைகளை நம்ம என்ன பண்ணோம், தியானிக்கணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே, அந்த நாள் அவர் வந்தார் வரல விட்டுருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்தார், இந்த 7 நன்மைகளை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அதில் 4வது ராஜாவின் ஆசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாராம், அவருக்கு கொடுத்துருக்கிறார். அப்படியே சபைக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், தம்முடைய குமாரன் மூலமாக அந்த சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். 5வதாக எரேமியா 52:33. அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். பாத்தீங்களா? அவருடைய சிறையிருப்பு வஸ்திரங்கள் என்ன பண்ணாராம், மாற்றினார். பாருங்க, ஒரு விழுந்து போன ராஜாவுக்கு இன்னொரு ராஜா கொடுக்கிற நன்மையை நம்ம சபைக்கு குமாரனை இயேசுவை கொடுத்து தேவன் கொடுத்த நன்மையா தியானிக்கிறோம். அதுல முதலாவதாக பார்த்தோம் சிறையிலிருந்து விடுதலை, 2வதாக பார்த்தோம் தலையை உயர்த்தி, 3வதாக பார்த்தோம் அன்பை வெளிப்படுத்தி, 4வதாக பார்த்தோம் ராஜாவின் சிங்காசனத்தை கொடுத்து, 5வதாக பார்க்கிறோம் சிறையிருப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணாராம், மாற்றினாராம். இந்த சிறையிருப்பு வஸ்திரம் ஒரு அவமானம். சிறையிருப்பு வஸ்திரம்ன்றது என்னதுங்க, அவமானம். வேணா நீங்கள் ஜெயிலில் போடுற ட்ரெஸ்ஸை மாட்டின்னு போங்க, சொல்லுவீங்களா ஃபேஷன் 2024ன்னு பிடிச்சிருவான், எல்லாம் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு பிடிச்சிருவான். புரியுதுங்களா? அப்போது சிறையிருப்பு வஸ்திரம் அவமானம். ஆனால் தேவன் நமக்கு வெகுமானமாக குமாரனை கொடுத்தார். வெகுமானமாக குமாரனை கொடுத்ததுனால நம்முடைய வஸ்திரத்தை கூட தேவன் என்ன பண்ணாரு, மாற்றி அமைச்சார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பாத்தீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு என்ன பண்ணாராம், தரித்தார். அங்க எப்படி சிறையிருப்பின் வஸ்திரம் மாற்றப்பட்டதோ அப்படியே நம்மளுடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை கூட இந்த பாவம் மரணத்திலிருந்து நம்மளை மீட்டு ரட்சிப்பை கொடுத்து நீதி எனும் சால்வையினால் நாம் போர்த்தப்பட்டதுனால நம்ம சொல்லிக்கிறோம் நீதிமான். நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நீதிமான். விளங்குதுங்களா? அப்போ அங்க எப்படி வஸ்திரம் அவருக்கு சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினாரோ, நெக்ஸ்ட் சபைக்கு பார்க்கும்போது நமக்கும் ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தையும் நீதி என்னும் வஸ்திரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் வேதம் தெளிவாக எச்சரிப்பு ஒன்று கொடுக்குது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 16:15. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாத்தீங்களா? வஸ்திரங்களை என்ன பண்ணணுமா, காத்து கொள்ளணும்.
ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? காற்றுக்கொள்ளணும். நம்மலாம் ரட்சிப்பெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. எல்லாரும் சிலர் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுங்க சொல்லுவாங்க தெரியுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ரட்சிக்கப்பட்டா ஆயிட்டுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி ரட்சிப்பும் ஒரு சம்பவமாக நடந்துடுச்சு. ரட்சிப்போட வேல்யூவேஷன் தெரியல. ஏன்னா ரட்சிப்பு என்னவா கிடைச்சது? நம்மளுக்கு இலவசமாக கிடைச்சது. இலவசம்ன்றதுனால அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஃப்ரீ, அதோட வேல்யூ தெரியல. வேல்யூ இல்லாததுனால நம்ம அதை மட்டமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு விலையே கிடையாது. விலை இல்லாததுனால தான் தேவன் அதை என்ன பண்ணாரு, நமக்கு இலவசமாக கொடுத்தாரு. ஏன்னா ரட்சிப்பை வாங்கணும்னா முதல்ல இந்த பூமியில் பரிசுத்த வித்தா இருக்கணும். இயேசு மீட்கும் பொருள் இல்லைங்களா? இயேசு மீட்கும் பொருள் எதுக்காக? மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். அப்போ இயேசு கருவறையில் என்னவானாரு? ஒரு கருவாக மாறினார். பரிசுத்த ஆவினாலே பரிசுத்த வித்தா இருக்கணும். பரிசுத்த வித்தா கன்னி மரியாளுடைய கருவறையில் வந்தவொடனே ரட்சிப்பு கிடைச்சிதா? இல்லை. 10 மாதம் கருவறையில் இருந்தார். மன்னிக்கணும், இருட்டறையில் இருந்தார். இயேசு 10 மாதம் எங்கே இருந்தார்? இருட்டறையில். நம்மளால் 1 ஹவருக்கு மேலே இங்கே உட்கார முடியல. கொஞ்ச நேரம் ஆனோன்னு என்ன பண்ணுறோம்? அப்படி ஒரு நெளிவும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சீக்கிரமாக கிளம்புப்பான்னு அர்த்தம். நான் புரிஞ்சுப்பேன், எங்கள் ஊர்லலாம் நிறைய நடக்கும் அப்படி ஒரு நெளிவு. ஆனால் பாருங்கள், உலகத்தையே இவரை கொண்டு தான் உண்டாக்கினார் வசனம் சொல்லுது. இயேசு கொண்டு தான் உலகங்கள் உருவாக்கப்பட்டார். சகலத்தையும் அவர் தமக்கென்றும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட சிருஷ்டிகர் ஒரு கருவறையில் 10 மாதம் காத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? ரட்சிப்பு. இதான் அதோடைய விலை. நம்ம கொடுக்க முடியுமா? முடியாது. பிறந்தார், வளர்ந்தார். வாழ்க்கை எப்படி இருந்தது? சாதாரண ஒரு கார்பெண்டர், சாதாரண ஒரு நடுத்தர வாழ்க்கை. ரட்சிப்பு வந்ததா? வரல. அடிச்சு உதச்சி என்ன பண்ணிட்டாங்க? அவரை சிலுவையில் அரிஞ்சிட்டாங்க. ரட்சிப்பு வந்ததா? வரல. மரித்தார். இயேசு மரித்தார். ரட்சிப்பு வந்ததா? வரல. கல்லறையில் இருந்தார். 3 நாள் கல்லறையில் இருந்தார். 3ஆம் நாளின் முடிவில் இயேசு ஜெய கிறிஸ்துவாய் எழுந்தார். ரட்சிப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த விலையை நம்ம கொடுக்க முடியுமா? கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. இயேசு தான் விலைக்கிரயம். அவர் தான் ரேன்சம். அவர் தான் மீட்கு பொருள். புரியுதுங்களா? அதனால தான் ரட்சிப்பு இலவசம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை ரட்சிப்பை எப்படி பார்க்குறோம்? வீட்டில் மாட்டி இருக்கிற கேலண்டர் மாதிரி பார்க்குறோம். புரியுதுங்களா? இந்த கிறிஸ்மஸுக்கு தீர்மானம் பண்ணுங்க, உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை காத்து கொண்டு அதில் நிலைத்து நிற்க, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் அதை வைத்து நம்ம அவருக்கு கனத்தை செலுத்த நம்ம பழகிக்கணும். சகோதர சகோதரி, இந்த கிறிஸ்மஸில் தீர்மானம் பண்ணுங்க. சரி, 5வதாக சிறையிருப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணார்? மாற்றினார். 6வதாக பார்க்கிறோம், எரேமியா 52ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவன் உயிரோடிந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். இப்போ சிறைச்சாலையிலே யோயாக்கீம்ன்ற ராஜா என்ன சாப்பிட்டுருப்பாரு? களியும் வேர்க்கடலை உண்டையும் கொடுத்துருப்பாங்க. ரொம்பலாம் பெருசாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இவருக்கு என்ன கொடுக்குறாங்க? ராஜபோஜனம். அப்போ ஒண்ணுமே இல்லாத அந்த ஆகாரத்தை சாப்பிட்டவருக்கு இப்போ கொடுக்குற இந்த ஆகாரம் எப்படி இருக்கும்? ஒரு பலமான ஆகாரமா இருந்திருக்கும். இன்னைக்கு கூட காலையில் பிரதர் சிஸ்டர் ஒரு பலமான ஆகாரம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள்லாம் பிரெட்டா ஆம்லெட்டான்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நம்ம சாப்பிட்டது இல்லைன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்து சாப்பிட்டதில்லை. ஆனால் இன்னைக்கு என்ன டேஸ்டாக இருந்தது. அது செஞ்சு கொடுக்குற அந்த முறைமையை பார்க்கும்போது, அந்த அன்பை பார்க்கும்போது அது எவ்வளோ கனமுள்ளதாக இருந்தது. இப்போ தான் தெரியுது. வீட்டில் எடுத்துகிட்டு போ அப்படின்னுவான். இன்னைக்கு அது எப்படி இருக்குங்க அந்த அன்போடு உபசரிக்கும் போது? அப்போ போஜனம் என்னன்னா ஒரு தகுதியை கொடுக்குது. அவனுக்கு ராஜ போஜனம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பலமான ஆகாரத்தை என்ன பண்றாரு? ராஜாவுக்கு, அந்த யோயாக்கீம்ன்ற ராஜாவுக்கு கொடுத்தார். அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில்
நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து வந்து இருதயத்தின் கதவை தட்டுறாராம். தட்டின உடனே திறந்த உடனே உள்ள வந்து என்ன பண்றாராம்? போஜனம் கொடுக்குறாராம். நம்மளும் சாப்பிட்றோம், அவர் கொடுக்குறாரு, நம்மளும் சாப்பிட்றோம், அவர் நமக்கு போஜனத்தை கொடுக்குறாரு. இப்போ அந்த ராஜாவுக்கு ராஜ போஜனத்தை கொடுத்தாரு. நம்மளுக்கு கொடுத்தாரா போஜனம்? கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு கொடுத்தாரு? யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்போ போஜனம்ன்றது என்னதுங்க? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பலமான ஆகாரம். இந்த போஜனத்துல என்ன இருக்குதுன்னா பிதாவின் சித்தம் இருக்குது. இந்த போஜனத்துல என்ன இருக்குது? பிதாவின் சித்தம் இருக்குது. அதனால தான் இயேசு சொன்னாரு, இந்த போஜனம் எனக்கு இருக்குது. நான் இதயத்தின் கதவை தட்டுறேன், திறந்தீங்கன்னா உள்ள வந்து இந்த போஜனத்தை கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல நல்லா எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்றீங்க நீங்க, புரியுதா? ஏன்னா நல்ல போஜனத்தை கொடுக்கிறவர் உங்கள் மத்தியில தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இந்த பலமான ஆகாரம் எப்படிப்பட்ட ஆகாரமா இருக்குதுன்னா, 2002 பைக் ஓட்டிட்டு போற ரோட்ல, அதுக்கு முன்னாடி 94ஆம் ஆண்டே நான் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்து ஊழியெல்லாம் செஞ்சேன். நிறைய பிரசங்கம், என்னுடைய 18வது வயதிலேயே பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டேன். 18வது வயதுலேருந்து 1994 2000 வரைக்கும் பிரசங்கம் 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 பிரசங்கம், எல்லாம் துர்போதனை இப்படி செஞ்சேன். 2002 ஒரு கெமிக்கல் வாங்கிறதுக்காக பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். ரோட்டில் ஒரு போஸ்டர், நெபுகாத்நேசர், அந்த தானியல் கண்ட தீர்க்கதரிசனம், அந்த நெபுகாத்நேசர் போஸ்டர். வண்டியில் போகும்போது நிறுத்தி கூட படிக்கல, போகும்போதே பார்த்துட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு போஸ்டர் போயிடுச்சு, படிக்கல. 2வது போஸ்டர் பார்க்கும்போது 2வது பாயிண்ட் படிக்கல. 3வது வரும் வரும் வரும்னு வண்டி ஓட்டுறேன். ரோடு மனம் வந்துடுச்சு. ஒட்டின சகோதரர் பாவம் 2 தான் ஓட்டிக்கிறாங்க அந்த தெருவில், மீதி ஓட்டல. போயிட்டு அந்த முனையில் நின்று அன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணேன். என்ன தெரியுமா? யூ-டர்ன் அடித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய டர்னிங் பாயிண்ட்டு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை. அந்த யூ-டர்ன் தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அந்த யூ-டர்ன் அடிச்சுட்டு வந்து அந்த போஸ்டரை பார்த்தா சப்ஜெக்ட் ஒன்று 5 காரியங்களை குறித்து பேசின உடனே என்ன ஆயிடுச்சு? கிளம்பி போயிட்டோம். முதல் நாள் சத்தியத்தை கேட்டோம், 2வது நாள் சத்தியத்தை கேட்டோம், 3வது நாள் சத்தியத்தை கேட்டோம். முடியல. என் சபையில் இருக்கிறவங்க கிட்டலாம் போய் சொல்லிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. போய் சொல்லி ஒரு 5 ஆடுகளை கொண்டு வந்தேன் அந்த கூட்டத்துக்கு. 5 ஆடுகள் வந்தாங்க. அதில் 2 ஆடு கருப்பாடு. நேராக போய் பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணிடுச்சு? போட்டு கொடுத்துருச்சு. எங்க அம்மா அந்த சபையில் ஒரு மூப்பர், ரொம்ப முக்கியமான ஆள். பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், உங்கள் பையன் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவர் அப்படி செய்யக்கூடாது. உன்னை எங்கள் அம்மா சாதாரணமாகவே நல்லா வச்சு செய்வாங்க. உன்னை இந்த கம்ப்ளைண்ட், அதுவும் பாஸ்டர் கம்ப்ளைண்ட்டில் நல்லா செஞ்சாங்க. இனி அந்த கூட்டத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் முடியல. ஒரு இடத்துல ஒரு பிரியாணி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் என்ன ஆகாது? மறக்காது. அங்கே சாப்பிட்ட பிரியாணி மறக்கலை. அந்த பலமான ஆகாரம் என்ன பண்ண முடியல? மறக்க முடியல. அப்புறம் எங்கன்னும் போது வந்தது பாருங்க ஒரு போஸ்ட் கார்டு வீட்டுக்கு. அது மஞ்சள் கார்டு கிடையாது, அது கோல்டன் கார்டு. அந்த கார்டை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். இப்படி போக 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 கடைசியில் என்ன ஆச்சுன்னா, சபையிலேருந்தே நம்மளை ஒதுக்கிட்டாங்க. சபையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க? இனி திருவிருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே வருவார், நம்மக்கிட்ட வந்தால் கொடுக்க மாட்டார். என்னன்னா, நீ அந்தி கிறிஸ்துவ மாறிட்ட. நம்மளும் சும்மா இருக்கிறதில்ல. ஐயா அந்தி கிறிஸ்துனா என்ன ஐயான்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணார், நீ தான். அது சொன்னால் கூட பரவாயில்ல, நீ மட்டும் இல்லை, ஒருத்தர் பேசினார்ல அவரும் தான். எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல. இப்படியாவது நான் அவர் கூட என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சேர என்ன, தேவனுக்கு நன்றி ஆண்டவர். அப்படி நிறைய உபத்திரவங்கள். சபையில் போனால் ஒரு டைம் ஆச்சுன்னா கதவை சாத்திடுவாங்க, திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க, உள்ளே உட்கார வைக்க மாட்டாங்க. எல்லாரும் போய் பாஸ்டர் போய் பேசணும், எல்லாரும் நிற்கும் போது எல்லாருக்கிட்டே போவார், நம்ம விட்டு அப்படி போயிடுவார். ரொம்ப பிரச்சனை. ஜபம் 2004 இன்னொரு நற்செய்தி வந்தது. என்ன தெரியுமா? சென்னை ROC லான்ச்டு, சபை ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ வந்தது சந்தோஷம். அப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட தைரியமாக போய் நின்னேன். என்ன தானே நீ சபையில் சேர்க்க மாட்டேற, இனி நானே சபைக்கு வர மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன், நான் போகிறேன்னு
போனேன். தேவனுடைய பெரிதான கிருபை, இந்த பலமான ஆகாரம் நான் சாப்பிட்டு, என்னுடைய மனைவி சாப்பிட்டு, என்னுடைய குடும்பம் சாப்பிட்டு, என்னுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானார்கள். தேவன் கொடுக்கிற பலமான ஆகாரம், அது என்ன பண்ண முடியாதுங்க, வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆயிடுவீங்க, ஒரு போஷாக், ஒரு நியூட்ரிஷன், அது அப்படி ஒரு வளர்ச்சி கொடுத்துரும். அந்த நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணிடுவாரு, மாற்றி வைத்துருவார். அதனால தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்களா. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே, நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், கிரியை நடப்பியுங்கள். இது சாதாரணமான ஒரு போஜனம் அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனமாய் இருக்குதுன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் பாருங்க, இந்த போஜனத்தை கொடுக்கறது யாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. தேவன், அந்த வசனம் முழுசா படிச்சிட்டீங்களா? அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். பாத்தீங்களா, அந்த அந்த போஜனத்தை யார் கொடுப்பா, மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இயேசுவை பிதாவாகிய தேவன் சீல் அடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் இந்த பலமான ஆகாரத்தை கொடுப்பதற்காக. புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயத்துல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தராகிய இயேசுவை ஆகாரம் கொடுக்கும்படி தேவன் முத்தரிக்கிறார்னா, அந்த ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு, அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் தடையா நிற்கவே முடியாது. யாரும் அந்த ஆகாரத்தை என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. சிறந்த உதாரணம் சொல்கிறேன். கிராம ஊழியத்துக்கு போவேன், அங்கங்கே இந்த சத்தியங்களை சொல்லுவேன். இப்படி ஒரு சபையில் ரொம்ப வருந்தி கூப்பிட்டார் ஒரு பாஸ்டர், வந்து சத்தியம் சொல்லுங்க, சத்தியம் சொல்லுங்க. நிறைய பாஸ்டர்லாம் போய் அவர்கிட்ட சொன்னோடனே அவர் என்னை கூப்பிட்டாரு, வாங்க வாங்கன்னு. அவர் கூப்பிட்ட விதம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. ஐயா வாங்க ஐயா, சத்தியத்தை சொல்லுங்க ஐயானார். சரி, நானும் போய் தொடர்ந்து அங்கே சத்தியத்தை கொடுத்துட்டே இருந்தேன். அந்த பாஸ்டருக்கு ஒரு குணம் இருக்குது, என்னன்னா சபை முடிச்சுட்டு வெளியில் போகிற மக்களை என்ன பண்ணுவார்னா, வாசலில் நின்று ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கை கொடுத்து காட் பிளஸ் யூ, காட் பிளஸ்ன்னு வெளியே அனுப்புவார். அன்றைக்கி போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு என்னையும் கூப்பிட்டாரு. சரி, நானும் அவர் பக்கத்தில் போய் நின்னேன். போய் நின்று எல்லாருக்கும் அவர் காட் பிளஸ் யூ சொல்கிறாரு. நான் இப்படி 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 பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதில் ஒரு சகோதரி ஒன்று வந்துச்சு, வந்து நின்று ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிச்சு, ஐயா இத்தனை வருஷம் நானும் சத்தியம் கேட்குறேன், ஆனால் நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க சத்தியம், ஐயோ எப்படி இருந்துச்சு தெரியுமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ஒரு பிட்டை போட்டு போயிடுச்சு. திரும்பி பாஸ்டரை பார்த்தா சவுலா மாறி நிற்கிறாரு அவரு. அவரு என்ன பார்க்குற பார்வை, அது வரைக்கும் நல்லா உங்களை மாதிரி சிரிச்சாலு, அப்புறம் இஎம்ஐ பேசிக்கில் சிரிக்கிறாரு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா இங்கே என்ன ஆயிடுச்சு, ஏதோ பூட்டு ஒன்று வந்துடுச்சு. சரி நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கூப்பிடவே இல்லை. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அந்த சபையில் இருக்கிறவங்களாம் எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பிரதர் வரவே மாட்டீங்க, என்ன பிரதர் வரவே மாட்டீங்க, உங்களுக்கு சத்தியம் தானே வேணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா நம்ம சகோதரர் 52 சப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டாரு, இன்னும் நல்லா பெஸ்ட்டாக்கி நல்லா பண்ணி அது ஒரு பேக்கேஜாகவே வச்சாச்சு. புடின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இந்த சத்தியத்தை ஃபுல்லாக அனுப்புறது அவங்களுக்கு. எல்லாம் அங்கே கேட்குறாங்க, நல்லா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு பிறகு அதே போதகர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு, சபைக்கு வான்னு பேசுறதுக்கு கூப்பிட்றாரு. அது வரைக்கும் ஐயா வாங்கய்யான்னு சொன்னவர் பேசுகிறாரு, எங்கள் மக்கள் எல்லாம் உங்களை விரும்புகிறாங்களாம், கொஞ்சம் வந்துட்டு போங்க. மெசேஜுக்கு கூப்பிட்றாங்க, கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னாரு. சரி, இன்றைக்கி என்ன நடக்க போகுது தெரில ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு போய் அங்கேயே சத்தியத்தை கொடுத்தோம். அதே மாதிரி மறுபடியும் கூப்பிட்டு போய் வாசலில் நிற்க வைக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணுகிற, ஆண்டவரே யாரும் வாயை திறந்து எதுவும் பேசிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுகிறேன். அப்புறம் பார்த்தா ஒரு அம்மா வந்தது. அது அங்கேருந்து வந்து நின்று, ஐயா நீங்கள் ஒரு வீடியோ அனுப்பிச்சிங்களே, அதில் ஒரு தாடி வச்சுட்டு ஒரு ஐயா இருக்கிறாரு, எல்லாருமே பேசினார் ஐயான்னுச்சு. நான் ஏன் திரும்பினா ஒரு பக்கம், அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சது. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் என்ன பண்ணல, கூப்பிடவே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சத்தியம் போயிட்டு தான் இருக்கு, சத்தியம் போயிட்டு தான் இருக்குது. யார் தடை செஞ்சாலும், இந்த போஜனத்தை யார் தடை செஞ்சாலும் தேவன் தடைகளை உடைப்பார். அவர்கள் இன்னும் சத்தியத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவை என்ன பண்ண முடியும்? ஒரு அம்மா சொல்லுது, எங்க வீட்டில் நான் யூடியூப் பார்க்குறது அவர் வந்து தடுப்பாரா?
உன் கை, உன்னுடைய இன்டர்நெட் நீ பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? கர்த்தர் கொடுக்கிற போஜனத்தை யாரையும் என்ன பண்ண முடியாதுங்க, தடை செய்ய முடியாது. ஏன்னா தேவன் அவரை முத்தரித்து இருக்கிறார். இந்த பலமான ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு முத்தரித்து இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு எப்படி அந்த ராஜ போஜனம் கிடைச்சதோ நமக்கு ராஜ போஜனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம என்ன பண்ணாத பறைசாற்றணும். ஒரு குட் நியூஸ், லாஸ்ட் பாயிண்ட், முடிய போகுது செய்தி. எரேமியா 52ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. பாத்தீங்களா? கடைசியாக பார்க்கிறோம், இந்த ராஜாவு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய செலவுக்கு, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தார். வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தார். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில நிதானிச்சா தேவன் நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கிறாரா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சம்பாதிக்கிறோம் இல்லையா? உபாகமம் 8:18 வாசிங்க. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பெலனை, இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற வாழ்வாதாரம். பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வாதாரம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உரிய பலனை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா கொடுக்கிறாரு? அதுல 17வது வசனம் வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. அதாங்க, நான் சம்பாரிச்சேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், இது என்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இது தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு கொடுத்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன். உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்க கையில இருக்கிற பணம் நீங்க சொல்லக்கூடாது இது நான் சம்பாரிச்சதுன்னு. நீங்க சம்பாரிச்சது தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது பலனை யார் கொடுக்கிறா? தேவன் கொடுக்கிறார். ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறாரா? நீ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாத்தீங்களா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவேற்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவேற்றார்னா எந்த ஐஸ்வர்யத்தின்படி? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. இப்போ என் பாக்கெட்ல பணம் இருக்குதுன்னா, ஒருத்தர் வந்து என்கிட்ட பிச்சை கேட்கும் போது நான் எவ்வளவு கொடுப்பேன்? என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதோ அதை கொடுப்பேன். ரொம்ப வருந்தி கேட்டார்னா ஏடிஎம்ல டிராப் பண்ணி கொடுப்பேன். அப்படியே காலை பிடிச்சி தூங்கினார்னா விட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் இதே என் பையன் கேட்டா, கேட்கறதில்ல, எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு உண்டானதெல்லாம் என் மகனுக்கு. அந்த மாதிரி தாங்க தேவனுக்கு உண்டானதெல்லாம் நமக்கு. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவேற்றுவார். எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிய, அங்க அந்த யோயாக்கிம்ன்ற ராஜாவை கொண்டு, இந்த ஏவில் மெரோதாக்ன்ற ராஜாவை கொண்டு கொடுத்த அந்த 7 நன்மைகள் அப்படியே மனுக்குலத்திற்கு இந்த இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்து பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த 7 நன்மைகள். முதலாவது என்ன பார்த்தோம்? சிறையிலிருந்து விடுதலை. 2வது தலையை உயர்த்தினார். 3வது அன்பை வெளிப்படுத்தினார். 4வது ராஜ ஆசனங்களை கொடுத்தார். 6வது ராஜபோஜனம், நீதி சிறை வஸ்திரத்தை மாற்றினார். 6வது ராஜபோஜனம் கொடுத்தார். 7வது உயிர் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தை கொடுத்தார். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த 7 நன்மையை நம்ம நினைத்து நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கூட இயேசுவை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். சரிங்களா? அதை தேவன் எதிர்பார்க்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றி தெரிவிக்கிறேன்.